குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருள் அமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. பண வசூல் செய்வது என்பது மிக சிரமமான காரியம். லட்சியமான காரியங்களுக்கு உண்டி கொடுக்கலாம், தொகை வசூல் செய்வது முடியாது. முடியும் என்ற சூழ்நிலைகளிலும் அனுபவம் வேண்டும். ஏராளமான அனுபவம் தேவை. 10 வருஷங்களாக இத்துறையில் அனுபவப்பட்டவர் 1967-68 ஆண்டுகளில் நல்ல பெரிய சந்தர்ப்பம் வந்தபொழுதும் 20,000 ரூபாய்க்கு வாக்கு பெற்றார். வாக்கு கொடுத்தவர் அனைவரும் தினமும் ரூபாய் 20,000 சம்பாதிப்பவர்கள். சுமார் 30-40 பேர்களிடம் பம்பாய், டெல்லி, கல்கட்டா, நாக்பூரில் அவர்கள் நேரடியாக சந்தித்த நேரத்தில் ரூபாய் 20,000 வாக்கு பெற்று அதை வசூல் செய்ய ரூபாய் 2,000 செலவு செய்து இந்த ஊருக்கெல்லாம் போய் செலவு செய்த தொகையான ரூபாய் 2,000 வசூல் செய்து வந்தார். ரூபாய் 20,000 வாக்கு ப்ராமிஸ் ரூபாய் 2,000 வசூலில் முடிந்தது. பக்தர் ஒருவர் பக்திக்காக ரூபாய் 10,000 வசூல் செய்ய முன்வந்து ரூபாய் 45,000 வாக்கு கிடைத்தது. அதன் இவர் பக்தர் வாயிலாகவே கேள்விப்பட்டு வாய்விட்டு சிரித்து விட்டார். பக்தர் ஊர் பயணம் போகவில்லை, யாரையும் கேட்கவில்லை. ரூபாய் 1,73,000 வசூலாயிற்று. தொடர்ந்து உபரி வசூல் தொகையை ரூபாய் 2,45,000 கொண்டு வந்தது. நீங்கள் எங்கும் போகவில்லை, யாரையும் கேட்கவில்லை, அத்துடன் முன் அனுபவமும் இல்லை. எப்படி இது முடிந்தது என்று அனுபவசாலி பக்தரை கேட்டார். புதிய தொழிலும் அனுபவசாலியை விட திறமை தானே எழுந்தால் உபரிமான அன்னை சக்தி உள்ளிருந்து எழுகிறது என்று பொருள். ஆசிரியர் பயிற்சியின்றி பள்ளி நடத்தி நல்ல பெயர் வாங்குவது, ஆங்கிலத்தில் படிப்பின்றி பயிற்சியின்றி பயிற்சி பெற்றவரை விட நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பது, மேனேஜ்மெண்ட் அனுபவமே இல்லாமல் அத்துறையில் உலக வல்லுநர் போற்றும் வகையில் புத்தகம் எழுதுவது ஆகியவை அன்பர்கள் அனுபவம். நாம் ஆசையால் செயல்படுகிறோம், அதன் சக்தி அளவுக்குட்பட்டது. அறிவால் செயல்படுபவன் அதிக சக்தி உடையவன். அன்னை ஆன்மாவாலும் கரணங்களில் மனம் உடல் உள்ள ஆன்மாவாலும் செயல்படுவதால் அச்சக்தி அபரிமிதமானது. மதர்ஸ் எனர்ஜி. அன்னை சக்தி வெளிப்படுத்துவதற்கு படிப்பு, மந்திரம், தியானம் பயன்படும். இவை பழைய முறைகள் என்பதால் சில துளிய இவற்றால் வெளிப்படும். தியானத்தை அன்னை எப்பொழுதுமே பாராட்டியதில்லை, விரும்பியதில்லை. தியானத்தின் உச்சக்கட்ட சமாதியை பகவான் தன்னை அறியாத நிலை என்கிறார். வேலையில் அன்னையை வெளிப்படுத்தினால் தியானம் உற்பத்தியாகும். நாம் செய்யும் வேலையில் ஆசை வெளிப்படுத்துகிறோம், அறிவை வெளிப்படுத்துகிறோம். அதற்கு பதிலாக வேலை சமர்ப்பணம் செய்தால் வேலையில் அன்னை வெளிப்படுவார். 1 மணிக்கு 40 ரசீதுகள் எழுதும் பெண் சமர்ப்பணம் செய்தபொழுது 1 மணியில் 69 ரசீதுகள் எழுதினார். அன்று வேலை முடியும் பொழுது களைப்பே தெரியவில்லை, தியானம் மனதில் நிறைந்திருந்தது என்றார். இந்த சக்தியை அன்னை நினைவு கூறும். மனதில் எழும் இச்சக்தியை பக்தியால் உயர்த்தினால் உடல் சக்தி வெளிப்படும். அது இடையறாத நினைவை ஏற்படுத்தும். அச்சக்தியை நிலைப்படுத்தினால் இடையறாத நினைவு நிலைக்கும்.